Hi friends, welcome back to my channel Modern Tamilichi. எல்லாரும் சூப்பரா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog பார்க்கலாம். ஃப்ரைடே மார்னிங்ல இருந்து சாட்டர்டே மார்னிங் வரைக்கும் எடுத்த vlog தான் ஷேர் பண்ணிருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால ஆஸ் யூஷுவல் சாம்பார் வச்சுட்டு மார்னிங்லேயே வேலையை முடிச்சிட்டேன். லாஸ்ட் ஷார்ட் வீடியோவில் ஹேர் கேர் பற்றி காமிச்சிருந்தேன். அதை டீட்டெயில்டாக காமிக்க சொல்லியிருந்தீங்க. நான் அப்போவே வீடியோவும் எடுத்து வச்சுட்டேன். ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு 7-8 சின்ன வெங்காயம், ஒரு 3 கிராம்பு, அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் அளவு தண்ணி மட்டும் சேர்த்துருக்கேன். தண்ணி ரொம்ப அதிகம் சேர்க்க தேவையில்லை. இது எல்லாத்தையும் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஸ்மூத் கன்சிஸ்டன்சியில் அரைக்கணும் அப்படின்லாம் இல்லை. இப்போ இதை ஒரு குட்டி பவுலில் ஸ்ட்ரைன் பண்ணி எடுத்துக்கிறேன். சின்ன வெங்காயம் நம்மளோட ஹேருக்கு யூஸ் பண்ணும்போது தலை முடியில் இருக்கிற அந்த அழுக்கு, டேண்ட்ரஃப் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி நம்மளோட முடி வளர்ச்சியை அதிகப்படுத்தும். அதே மாதிரி கிராம்பு, இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்ற ஒரு சத்து இருக்குது. ஸோ இது நம்மளோட ஹேரை வந்து நல்லா உடையும், பார்த்தீங்கன்னா படக்கு படக்குன்னு. ஸோ அந்த மாதிரி உடையிற முடியெல்லாம் சரி பண்ணி நல்லா ஹெல்த்தியாக ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறோம். இது கூட நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நல்லெண்ணெய்க்கு பதிலாக கோகோனட் ஆயில் கூட எடுத்துக்கலாம். இல்லைன்னா கேஸ்டர் ஆயில், ஆலிவ் ஆயில் இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். கேஸ்டர் ஆயில் சேர்த்தோம் அப்படின்னா முடி இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். பட் இப்போ குளிர் சீசன் அப்படிங்கிறதுனால டக்குன்னு கோல்டு பிடிச்சிரும். அதனால நான் வந்து நல்லெண்ணெய் மட்டும் சேர்த்துட்டு தலையில் அப்ளை பண்ணிக்கிறேன். முன்னாடி நாள் நைட்டே வந்து ஹேருக்கு நல்லா ஆயில் அப்ளை பண்ணியிருந்தேன். இப்போ இதை அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஸ்கேல்பில் கொஞ்சம் மசாஜ் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஹேர் லாஸ் ஆகுது அப்படின்னா எவ்ரிடே நைட் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெயை தலையில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து நல்லா ஹேர் மசாஜ் கொடுத்துட்டு வீக்லி ட்வைஸ் இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா மோஸ்ட்லி ஹேர் லாஸஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மியாகும். எனக்கு ஒரு 2 வீக்ஸாகவே நல்ல பயங்கரமான ஹேர் லாஸ் இருக்குது. ஸோ போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா எக் ஹேர் மாஸ்க் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து டக்குன்னு சடனாக கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் மசாஜ் பண்ண நல்லா குறைஞ்சிருச்சு. அட்லீஸ்ட் வாரத்தில் ஏதாவது ஒரு நாள் அது ஹோம் ரெமடியில் நல்ல ஒரு ஹேர் பேக் அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிட்டு வாங்க. உங்களோட ஹெல்த்தியாக இருக்கும் உங்களோட ஹேர் எல்லாமே. ஸோ நான் முன்னாடிலாம் அப்படி தான் ஃபாலோ பண்ணேன். இப்போ குட்டி இருக்கிறதுனால வந்து கரெக்டாக இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியல. கோல்டு பிடிச்சிடுமோ இந்த மாதிரி பயம்லாம் இருந்தது. பட் இனிமேல் வந்து இருக்க போகிறதில்ல. கரெக்டாக வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இருக்கேன். என்னோட ஹேர் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாதி வரைக்கும் கொஞ்சம் வேவியாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஒரு 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து நான் ஹேர் ஸ்மூத்னிங் பண்ணியிருந்தேன். அது வந்து ரீக்ரோத் ஆகியிருக்கு. அதனால தான் அப்படி இருக்குது. அகெயின் கேரட்டின் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் ஒரு பிளானில் இருக்கேன். பட் கன்சீவ் ஆகிட்டதுனால அதெல்லாம் ஃபாலோ பண்ணலை. த்ரிஷன் குட்டி நல்லா வளர்ந்ததுக்கப்புறமா இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு விட்டுட்டேன். கரெக்டாக நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்ததுக்கப்புறமா குட்டி எழுந்துட்டாரு. ஸோ அவருக்கு வந்து டிவியெல்லாம் போட்டு விட்டுட்டு குட்டி அழுவான். அப்பப்போ ஏதாவது இந்த மாதிரி டிவியை போட்டு விட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து அவனை என்டர்டெயின்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து கிச்சனுக்கு வந்துட்டேன். அப்பப்போ வந்து ஏதாச்சும் இந்த மாதிரி அழுவான், தூக்கி வச்சுருப்பேன், அவ்வளோதான். அதுலேயும் வந்தாலும் வந்தது இந்த 10 டேஸ் லீவு. அந்த 10 டேஸ் லீவில் சஷ்வந்தும் ஹஸ்பண்டும் வீட்டில் தானே இருந்தாங்க. இவ்வளோ நாள் எல்லாரும் வீட்டில் இருந்தாங்க. இப்போ யாருமே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுவான்னு நினைக்கிறேன். அதனால் என்னை தூக்கி வைக்க சொல்லிகிட்டே இருப்பது. கொஞ்ச நேரம் தூக்கி வச்சிருப்பேன். அப்புறம் கொஞ்ச நேரம் படுக்க போட்டுருவேன் கீழே. அதுக்கப்புறமா அவனுக்காகவாது நான் கிச்சனுக்கு வந்து தான் ஆகணும். அவனுக்கு நான் ஃபுட்டு ரெடி பண்ணணும் இல்லையா. ராகி இட்லிக்கு ஊற வைக்க போகிறேன். ஆல்ரெடி ரெசிபி கேட்டிருந்தீங்க. பழைய வீடியோ என்னோடதில் ஒன்று ஷேர் பண்ணியிருப்பேன். அது ஒரு 2 வருஷமாவது இருக்கும். ஸோ அதனால தான் திரும்பி ரீபோஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ராகி இட்லி தான் ரெடி பண்ண போகிறேன். 1 கப் மெஷர்மெண்ட்டில் 1.5 கப் அளவு நான் ராகி அளந்து எடுத்திருக்கேன். அதே கப்லேயே 3/4 கப் அளவு புழுங்கல் அரிசி எடுத்துக்கலாம். இட்லி அரிசி நீங்கள் எடுத்துக்கோங்க. இட்லி அரிசிக்கு பதிலாக நீங்கள் மாப்பிள சம்பா இல்லை பிளாக் ரைஸ் இது கூட எடுத்துக்கலாம். அப்புறமா அதே கப்லேயே 1/2 கப் அளவு உளுந்து, 1 டீஸ்பூன் அளவு வெந்தயம், இது எல்லாத்தையுமே சேர்த்துருக்கேன். ராகியில் அழுக்கு நிறையா இருக்கும். அதனால் ஒரு 4-5 டைம் நான் அது நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். தண்ணி தெளிஞ்சு வரும் பாருங்கள், அந்த அளவுக்கு வந்து வாஷ் பண்ணணும். நான் ஒரு
ஒரு 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இப்போ அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி நல்லா நிறைய ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 6 மணி நேரம் பக்கம் நல்லா ஊறட்டும். நான் ஈவினிங்க்கு மேலே தான் வந்து அரைக்க போகிறேன். அடுத்து த்ரிஷன் குட்டிக்கு இன்னைக்கு ஆப்பிள் பியூரே தான் கொடுக்க போகிறேன். இதை ஷார்ட் வீடியோலேயே நான் ஷேர் பண்ணியிருப்பேன் டீட்டெயில் ரெசிபி. அதனால் நான் வந்து இதை டீட்டெயில்டாக வந்து நான் சொல்லலை. அதில் இருக்க மீதியை வந்து நான் ஜூஸ் போட்டு எடுத்து வைக்க போகிறேன். ஜஸ்ட்டு வந்து வாழைப்பழம், நட்ஸு, அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை இதெல்லாம் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு கிளாஸ் அளவுக்கு நல்ல திக்கான பால் சேர்த்துக்கிறேன். காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்த்துருக்கேன். இது ஒரு ஸ்மூதி மாதிரி அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா ஹஸ்பண்டும் சஷுவும் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா 2 பேரும் குடிச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. த்ரிஷன் பேபிக்கு இப்போ தான் நான் ஃபுட்டு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதை பற்றி நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஒரு நாளைக்கு ஒரு மீல் தான் கொடுக்குறீங்களா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்போதைக்கு இப்போ தான் ஃபுட்டு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால ஒரு நாளைக்கு ஒரே ஒரு டைம் மட்டும்தான் இந்த ஃபுட் கொடுத்துட்ருக்கேன். பேபிஸ்க்கு ஃபஸ்ட்டு இந்த ஃபுட்டு செட் ஆகணும். ஏன்னா இப்போ தான் த்ரிஷன் குட்டிக்கு வந்து நான் ஃபுட்டே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து 6 மந்த் வரைக்கும் நான் இவனுக்கு வந்து பிரஸ்ட் மில்க் மட்டும்தான் கொடுத்துட்ருக்கேன். அது போக 5th மந்தில் வந்து மட்டன் சூப் மட்டும் அவனுக்கு ஒரு சங்கு அளவுக்கு மட்டும் கொடுத்துட்ருக்கேன் வீக்லி ஒன்ஸ். அது வந்து நல்லாவே லைக் பண்ணி குடிப்பான். ஸோ இப்போ வந்து ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால அவனுக்கு சேரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் கொடுத்துட்ருக்கேன். ஒரு 1 வீக் அப்புறமா ஒரு நாளைக்கு வந்து 2 டைம்ஸ் வந்து கொடுப்பேன். அதே மாதிரி டைமிங் கேட்டிருந்தீங்க, எந்த டைமில் குட்டிக்கு வந்து நான் ஃபுட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. காலையில் ஒரு 10:30 இல்லை ஒரு 11 மணிக்கு தான் அவனுக்கு வந்து ஃபுட்டு கொடுக்குறேன். ஏன்னா நம்ம கொடுக்குற ஃபஸ்ட்டு ஃபுட் அப்படிங்கிறதுனால மார்னிங்லேயே வந்து கொடுத்துடணும். அவங்களுக்கு வந்து அப்போ தான் டைஜஸ்ட் ஆகும் அந்த நைட் வரைக்கும். அதனால் மார்னிங் மட்டும் கொடுத்துட்ருக்கேன். ஒரு 1 வீக் அப்புறமா வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 நேரத்துக்குமே வந்து ஃபுட்டு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன். மார்னிங் ஒரு 11 o'clock கொடுக்குறேன் அப்படின்னா அகைன் வந்து ஒரு ஈவினிங் வந்து ஒரு 3 o'clock அந்த மாதிரி கொஞ்சம் ஃபுட்டு கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். சஷுவுக்கு இதே தான் நான் ஃபாலோ பண்ணேன். பட் சஷ்வந்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5th மந்த்லேருந்தே பேக்கெட் பால் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போ வந்து எனக்கு பிரஸ்ட் மில்க் இல்லை அப்படிங்கிறதுனால. பேபிக்கு ஃபார்முலா மில்க் கொடுக்குறீங்களா, ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களான்னு கேட்டீங்க. நான் இது வரைக்குமே ஃபார்முலா மில்க் கொடுக்கவே இல்லை அவனுக்கு. இனிமேலும் கொடுக்க போறது இல்லை. ஃபுட்டு அதுக்கப்புறமா பிரஸ்ட் மில்க் இது மட்டும் தான் மாற்றி நான் கொடுக்க போகிறேன். அப்படி பத்தலை அப்படின்னாலும் பேக்கெட் மில்க் வந்து கொடுத்துருவேன். ஏன்னா சஷுவுக்கு நான் இதை தான் ஃபாலோ பண்ணேன். அதே தான் த்ரிஷன் குட்டிக்கும் வந்து ஃபாலோ பண்ண போகிறேன். அப்புறம் பசும்பால் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. பசும்பால் குழந்தைங்களுக்கு கொடுக்கவே கூடாது. நீங்கள் பேக்கெட் மில்க் கூட கொடுக்கலாம். பட் பசும்பால் 1 year வரைக்கும் கொடுக்கவே கூடாது. அப்படியே கொடுத்தீங்கன்னாலும் குழந்தைங்க வந்து அடிக்கடி மோஷன் போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு டைஜஷன் பண்ணுறதுக்கான அந்த சத்து இருக்காது. அதே மாதிரி உரம் மருந்து கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. டாக்டர்ஸ் வந்து அதை சஜஸ்ட் பண்ணவே இல்லை. எனக்கு அப்படின்னா என்னன்னு கூட தெரியாது. ஏன்னா 2 குழந்தைங்களுக்குமே நான் கொடுத்ததில்ல. என்னோட அக்கா பசங்க, தங்கச்சி பொண்ணு எல்லாருமே இருக்கும். இது வரைக்கும் யாருக்குமே அந்த மாதிரி கொடுத்ததில்ல. டாக்டர்ஸும் அதை வந்து சஜஸ்ட் பண்ணுறதில்ல, கொடுக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. குழந்தை பற்றி நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் நான் ஆன்சர் பண்ணிட்டேன் இந்த வீடியோலே அப்படின்னு நினைக்கிறேன். நேற்று மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே அப்படியே பேக்லேயே கிடந்தது. அதை எடுத்து வைக்க கூட டைம் சுத்தமாக இல்லை. ஏன்னா அங்கே போயிட்டு வந்து பார்சல்ஸ் போடுறதுக்கு தான் எங்களுக்கு டைம் இருந்தது. ஸோ அதனால் இப்போ எல்லாத்தையுமே எடுத்து அந்தந்த பிளேஸில் வச்சுட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 உருளைக்கிழங்கு வேக வச்சுருந்தேன். ஸோ அது நல்லா வெந்ததுக்கப்புறமா கொஞ்சம் சூடு ஆறுனதும் தோல் உரிச்சிட்டு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சதுக்கு அப்புறமா ஒரு 1/4 கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக பிரெட் கிரம்ஸ் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள், பெப்பர் தூள், சீரகத்தூள், அப்புறம் கரம் மசாலா இது எல்லாமே சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு கடைசியாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கசூரி மேத்தி வந்து நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கசூரி மேத்திக்கு பதிலாக நீங்கள் கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம், இன்னும் நல்லா டேஸ்ட் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்ல ஒரு மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிசையணும். உருளைக்கிழங்கு நல்லா இந்த அளவுக்கு நல்லா திரட்டி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா ஒரு சின்ன பவுல் எடுத்துருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் அளவு மைதா எடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு வந்து இதில் கோட் பண்ணிவிட்டு பிரெட் கிரம்ஸில் டிப் பண்ண போகிறோம். அதுதான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா டைல்யூட் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, சுத்தமாக ஒட்டாது. அதுக்கப்புறம் ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும்.
கொஞ்சமா உருளைக்கிழங்கு மசாலாவை எடுத்துட்டு நல்லா உருண்டை திரட்டிட்டு இந்த மாதிரி கட்லெட் ஷேப் போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப் வந்து நீங்க போட்டு எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி தட்டையா எடுத்திருக்கேன். இப்போ இந்த மைதால 2 பக்கமும் டிப் பண்ணிட்டு பிரெட் கிரம்ஸ்லயும் நல்லா வந்து கோட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே ரெடி பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 3 கட்லெட் மட்டும் நான் போட்டு எடுத்துக்கிட்டேன். மீதி எல்லாத்தையும் ஒரு பவுல்ல போட்டு தூக்கி ஃப்ரீசர்ல செட் பண்ணிட்டேன். அடுத்த நாள் சஷுக்கு ஸ்கூல் லீவ் தான். ஸோ வீட்டில் இருக்கிறதுனால இதை ஃப்ரை பண்ணி டக்குன்னு கொடுத்துக்கலாம். இல்லைனா ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணவே எனக்கு டைம் இருக்காது. இதை நம்ம தோசைக்கல்ல கூட ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஆயில்லையே. ஸோ அது இன்னும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பட் நான் வந்து ஆயில் இந்த டைம் வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு தோசைக்கல்லே வந்து 2 பக்கமும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். காலையிலே ராகி இட்லிக்கு ஊற வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ அதுக்கு அரைக்க போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி மாவு ஜவ்வரிசி கடையில் விற்கும். ஸோ அது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. எப்போவுமே நீங்கள் நார்மலாக இட்லி தோசை போடுறீங்க அப்படின்னாலும் இந்த ஜவ்வரிசி வந்து ஊற வச்சு அரைச்சி பாருங்கள். இட்லியும் தோசையும் வந்து அவ்வளோ சூப்பராக வரும். தோசை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், இட்லி வந்து நல்லா சாஃப்டாக பந்தாக வரும். நான் எப்போவுமே இதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஜவ்வரிசி ஊற வச்சு ஒரு அரை மணி நேரம் கழித்து நான் வந்து இதை ராகி எல்லாத்தையும் அரைச்சிக்க போகிறேன். 2 பேட்சாக போட்டு அரைச்சிக்க போகிறேன். அதுவும் இல்லாமல் மிக்சியில் தான் அரைச்சிக்க போகிறேன். கிரைண்டரில் போட்டு அரைக்கிறீங்க அப்படின்னாலும் அரைச்சிக்கோங்க. எனக்கு வந்து கிரைண்டரில் போட்டு அரைக்கலாம், பட் சரியில்லை கிரைண்டர், அதனால மிக்சியில் தான் அரைச்சிக்க போகிறேன். நான் செகண்ட் பேட்ச் மாவு அரைக்கும் போதே தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிட்டேன். இப்போ லைட்டாக கையில் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி ஓவர் நைட் வந்து புளிக்க விட்டுடலாம். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட் டின்னர்லாம் முடிச்சதுக்கப்புறமா நம்மளோட ஆர்கானிக் பாத் பவுடரை பேக்கிங் போடுற வேலை இருந்தது. டே டைம் ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்காதனால நான் சின்ன சின்ன வேலைகள் மட்டும் பார்த்துக்குவேன் இதோட வேலை. ஸோ மற்றதெல்லாம் வந்து நைட்டே 2 பேரும் சேர்ந்து பார்சல்ஸ்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சுருவோம். அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து vlog கண்டினியூ ஆகுது. முன்னாடி நாள் அரைச்சி வச்சுருந்த ராகி மாவு நல்லா புளிச்சு நல்லா பொங்கி வந்திருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் இதில் ஒரே ஒரு தப்பு மட்டும் பண்ணிட்டேன். கொஞ்சம் வந்து மிக்ஸி அப்படிங்கிறதுனால தண்ணி கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. ரொம்ப அதிகம் இல்லை, ஜஸ்ட்டு வந்து தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதுவே கிரைண்டராக இருந்தால் எனக்கு பக்குவம் தெரிஞ்சிருக்கும். பட்டு மிக்ஸி அப்படிங்கிறதுனால தண்ணி அதிகமாகிடுச்சு. ஏன்னா ஆப்பத்துக்கு மட்டும்தான் எப்போவுமே மிக்சியில் அரைப்பேன், இல்லைனா அடை தோசைக்கு அரைப்பேன். ஸோ அதோட கன்சிஸ்டன்சிக்கே இதையும் அரைச்சிட்டேன் தெரியாமல். எப்போவுமே இட்லிக்கு மிக்சியில் நான் அரைச்சதே இல்லை. ஸோ அதனால வந்து இன்னைக்கு தோசை மாவு நினப்பில் கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றிட்டேன். பட் ஆனாலும் இட்லி ஊற்றிருந்தேன், பட் சூப்பராக வந்திருந்தது டெக்ஸ்டர். இதுவே இன்னும் இட்லி மாவோட கன்சிஸ்டன்சியில் இருந்ததுன்னா நல்லா பந்தாக சூப்பராக வந்திருக்கும்.
இட்லி ஊற்றி வச்சதுக்கப்புறமா இதுக்கு சைட் டிஷ் வந்து இன்னைக்கு கீரை சட்னி தான் பண்ண போகிறோம். முருங்கைக்கீரை சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இதை வந்து நான் இன்னைக்கு லஞ்சுக்குமே சேர்த்து தான் பிளான் பண்ணி செஞ்சுருந்தேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நல்லா ரோஸ்ட் ஆகணும். இந்த மாதிரி லைட்டாக ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு 10-15 சின்ன வெங்காயம் சேர்த்துட்டேன். அப்புறம் ஒரு 4-5 பல்லு பூண்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் காரத்துக்கு 3 வரமிளகாய் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க ரெண்டுமே. வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 கை அளவுக்கு முருங்கைக்கீரை வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கிட்டேன். கீரை வந்து சாப்பிடாத பசங்களுக்கு கண்டிப்பாக இதை வந்து செஞ்சு கொடுங்க, லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டேன். கொத்தமல்லி சேர்க்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் புளி இதுவும் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம். நம்ம கீரை சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால மூடியெல்லாம் போட தேவையில்லை. நல்லா கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கினாலே போதும். கடைசியாக அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது சூடு ஆறட்டும். ஸோ அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ராகி இட்லி சூப்பராக வெந்துருச்சு. இட்லியெல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறமா இந்த பக்கம் சட்னிக்கு வதக்குனது நல்லா சூடு ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். எப்போவுமே எந்த சட்னி வதக்குறீங்க அப்படின்னாலும் உடனே சூடாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா அதோட டேஸ்ட் வந்து அப்படியே குறைஞ்ச மாதிரி இருக்கும். அதனால் சூடு நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா சட்னி அரைச்சி பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும், வாசனையாகவும் இருக்கும். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். சட்னி ரெடி ஆனதுக்கப்புறமா ஒரு பவுலில் சேர்த்துட்டேன். இதுக்கு நீங்கள் தாளிப்பு கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம். பட் நான் இன்றைக்கி தாளிப்புலாம் எதுவும் கொடுக்கல. ஏன்னா ஹஸ்பண்ட்க்கு லேட் ஆகிடுச்சு. அதனால் டக்குன்னு வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அவங்களுக்கு வந்து நான் சர்வ் பண்ணிட்டேன். இட்லி பார்த்தீங்கன்னா நான் எடுத்து காமிக்கும் போதே தெரியும் அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் டேஸ்ட்டு. பட் சூப்பரான காம்பினேஷன். இதை விட இந்த முருங்கைக்கீரை சட்னி வந்து நல்ல சுடு சாதத்தில் இந்த சட்னியை போட்டு அது மேலே 1 டீஸ்பூன் நெய் விட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து எனக்கும் சஷுக்கும் இதுதான். முருங்கைக்கீரை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி சட்னியை அரைச்சி கொடுத்து பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. தொகையில் வந்து நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ குக்கிங் எல்லாமே முடிச்சிட்டேன். ஆல்மோஸ்ட் வீடு எல்லாமே க்ளீனும் பண்ணிட்டேன். குட்டீஸ் இன்னும் தூங்கிட்டு தான் இருந்தாங்க. ஸோ அதுக்குள்ளேயும் ட்ரெஸ் எல்லாத்தையும் மடித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரெஸ் இருந்தது, எல்லாத்தையுமே மடித்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். யூஸ்வலாக சாட்டர்டே அப்படின்னாலே ஒரு 8 o'clock 7:30 இந்த மாதிரி தான் எழுந்திருப்பேன். பட் வந்து இப்போல்லாம் ஒர்க் லோட் அதிகமாகிடுச்சு புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து. அதனால சாட்டர்டேன்னு கூட பார்க்கல, காலையில் ஏர்லியராகவே எழுந்திரிச்சிட்டேன். வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ட்ரை பண்ண ரெசிபிஸ் எல்லாத்தையும் ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே இன்னொரு vlogல பார்க்கலாம். தேங்க்யூ.